அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமதான் பிறை 25வது தராவீஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஒற்றைப்படை இரவுகளில் இதுவும் ஒரு இரவு அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். 25 கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனிடத்துல முழு தவக்கலோடு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இரவுகளை திக்ர்களை கொண்டும் சலாத்துகளை கொண்டும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல நமது கடைசி 10 இரவுகளில் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்விடத்துல எப்படி நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோமோ அதே போல சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் அப்படின்னு சொன்னாலே என்ன நமக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பேராசைப்படுவதற்கு தகுதியான இடம் என்றால் சொர்க்கம் தான். இந்த உலகத்துல என்னென்னத்தையோ பார்த்து ஆசைப்படுறோம், பேராசைப்படுறோம், பொறாமைப்படுகிறோம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் சொர்க்கம் என்று சொன்னாலே நாம் படக்கூடியதற்கு தகுதியான இடமும் அதுதான். அதிகமாக ஆசை வைத்துக் கொள்வதற்கும் மிக தகுதியான இடம் அது சொர்க்கம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, நம்மளுடைய கொள்கையில இதுவும் ஒன்றுதான். அல் ஜன்னத்து வன்னாரு ஹக்குன். எப்படி நரகம் உண்மை என்று நம்புகிறோமோ அதே போல சொர்க்கம் உண்மை என்பதை முழுமையாக நம்பக்கூடியவங்களா இருக்கணும். அந்த சொர்க்கம் நம்ம மரணத்திற்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்வு உண்டு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் எண்ணி நமக்கு வாழக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு, பரிசுத்தமான தன்னுடைய அடியார்களுக்கு தயார் செய்து வைத்துள்ள ஒரு வெகுமதி என்றால் சொர்க்கம் தான். சுப்ஹானல்லாஹ். அது சொர்க்கம் என்று சொன்ன உடனே என்னெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா, எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் சிரமமின்றி கிடைக்கும் இடம் சொர்க்கம் தான். எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் சிரமமின்றி கிடைக்கும் இடம் சொர்க்கம் தான். இந்த உலகத்துல முதல்ல விரும்பினது நமக்கு கிடைக்குதா? அதான பெரிய கேள்வியா இருக்கு. எதை நினைக்கிறோமோ அது கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைச்சால் அது சிரமம் இல்லாம நம்ம கைக்கு வருதா? அப்படி இல்ல. ஆனா சொர்க்கத்துல நினைத்தால் கிடைக்கும், நினைத்த பொருள் கிடைக்கும், நினைத்த விஷயம் சிரமம் இல்லாமல் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் சொர்க்கம். அல்லாஹு தாலா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை இந்த மக்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கறத முதல்ல நம்ம எண்ணி பார்க்கணும். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா உஇத்தத் லில் முத்தகீன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான். இறையச்சம் உடையவர்களுக்கு நான் சித்தம் செய்து வைத்துள்ளேன் அப்படிங்கறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். அதனால சஹாபாக்கள் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து பேராவல், இப்படி எல்லாம் இருக்கும், அதனுடைய உணவு, அதனுடைய படுக்கையறை, அதனுடைய மண்கள், அதனுடைய மாளிகைகள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஆர்வம் மூட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சொர்க்கம் என்று சொன்னாலே இரண்டாவது விஷயம் நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? ரொம்ப முக்கியமானது, கவலை இல்லாத இடம் சொர்க்கம் தான்ப்பா. அதானே, கவலையே இல்லை, அந்த ஹுஸ்ன் என்கின்ற கவலையே இல்லாத இடம் சொர்க்கம் தான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல எதை பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம்? எதிர்காலத்தை நினைச்சு, பொருளாதாரத்தை நினைச்சு, எல்லாமே ஒரு கவலையா தான் இருக்கும்னு. ஒண்ணு முடிஞ்சிச்சுன்னா இன்னொன்னு கவலையா நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். சுப்ஹானல்லாஹ். அப்படியான கவலையே இல்லாத இடம் சொர்க்கம் தான். எதெல்லாம் நினைச்சு இந்த உலகத்துல கவலைப்பட்டுட்டு இருக்கோமோ அது எல்லாமே அங்க ஈஸியா கிடைச்சிடும். அந்த கவலைகள் இல்லாத இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கவலைகள் அப்படின்ட்டு இப்ப ஒரு விஷயம் நம்ம சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த சொர்க்கத்துல எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். சுவையான உணவு இல்லாம கொஞ்சம் சில நேரம் என்ன செய்வோம், நமக்கு உணவு இல்லைன்னா கவலை வரும். சுவையான உணவு, அது மட்டும் இல்ல சுவை மாறாத உணவுன்னு கூட சொல்லலாம். சுவையான உணவுங்கிறத விட சுவை மாறாத உணவு சொர்க்கத்தில் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அது எந்தெந்த உணவுகள்? நம்ம குடிபானமா இருக்கட்டும், கஃபூரா, ஜல்ஜபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பூரம் கலந்த, அதே போல இஞ்சி சாறுகள் கலந்த அற்புதமான பானம் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான். உணவுல பழங்கள், சுவையில் மாறாத தித்திக்காத பழங்கள், அதாவது திகட்டாத பழங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு நமக்கு கொடுப்பான். அது மட்டுமல்ல, இறைச்சிகள்ல இருந்து என்னெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, அதுவும் கனி வர்க்கங்களை பார்த்து நினைத்தால் போதும் அதனுடைய கிளைகள் என்ன செய்யும், தனக்கு தனிந்து சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா சுவை மாறாத உணவுகளை கொடுப்பான். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகளுக்கு 70 வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருந்தாலும்
முதல் உணவில் இருக்கக்கூடிய அதே ஆசை கடைசி உணவு வரைக்கும் இருக்குமா. நம்ம ஒரு 2 பிளேட் சாப்பிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், 3வது பிளேட் திகட்டிடும், சாப்பிட முடியாது. ஆனா சொர்க்கவாசிகளுக்கு அவ்வளவு உணவுகளுடைய அந்த ருசியை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, உணவுகள் ஜீரணமாகக்கூடிய அற்புதமான ஒரு ஏற்பாடு. அங்கே மலம் கழிக்கிறதோ வேற எந்த ஒரு கழிவுகள் இல்லாமல் வியர்வை வழியாக, அது கஸ்தூரி மனம் கொண்ட வியர்வை வழியாக அது ஜீரணமாயிடும். அது மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஒரு ஏப்பங்களை கொண்டு என்ன செஞ்சிடும், அந்த சொர்க்கத்துடைய உணவுகள் ஜீரணமாயிடும். சுபஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, 2வது விஷயம் பாருங்களேன், தங்கத்தினாலான பாத்திரம். இதெல்லாம் கற்பனை செஞ்சோன்னு நினைச்சுக்கோங்களேன். சுபஹானல்லாஹ். தங்கத்தினாலான பாத்திரம், எதை எடுத்தாலும் தங்க, கிளாஸ், டம்ளரு, கப்பு எல்லாமே என்ன செஞ்சிருப்போம் அல்லாஹ் தஆலா தங்கத்தால் நமக்கு ஆக்கி கொடுத்திருப்போம். சுபஹானல்லாஹ். நமக்கு சீவக்கூடிய சீப்புல இருந்து படுக்கை அறையில இருந்து எல்லாமே தங்கத்திலான பாத்திரங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வியர்வை. இந்த உலகத்துல அருவருப்பான சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னா உமிழ்நீர் வியர்வை தான். நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகள்ல ரொம்ப அருவருப்பானது உமிழ்நீரும் வியர்வை. அது கூட மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கஸ்தூரி மனதை போல ஆக்கி கொடுத்திருப்பான். 4வது விஷயம், ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கும் 2 ஹூரின் மனைவிமார்கள். சுபஹானல்லாஹ். அது குறைந்தது 2 தான். அதில் தரஜாக்கள் உயர்ந்தவங்களுக்குலாம் அல்லாஹ் தஆலா பலவிதமான மனைவிமார்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த ஹூரின் பத்தி சொல்லணும்னா சுபஹானல்லாஹ், கண்ணழகிகள், நீண்ட நீல கண் நிறம் கொண்ட கண்ணழகிகள் அப்படிங்கறத கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்களுடைய கணுக்கால் எலும்பின் மூளை சதைக்கு மேல் தெரியுமா, கண்ணாடி போல. கணுக்கால் எலும்பின் மூளைனா என்னது கரண்டைக்கால் இல்லையா, அந்த எலும்பு சதைக்கு மேல வெளிப்படையா படீர்னு அப்படின்னு செய்வான் தெரியக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அழகுகள் இருக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய வர்ணிச்சிருப்பான். அதுல குர்ஆன்ல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான் பாருங்களேன், முட்டை இருக்குல்ல, நம்ம முன்ன சொல்லிருக்கோம், முட்டையுடைய கூடு உடைச்சோம்னா அது ஒரு மேல் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் போல அவர்களுடைய மேன்மை மேனி இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பெண்களை சொர்க்கவாசிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார். 5வது ரொம்ப முக்கியமானது, விவாதம், குரோதம், விரோதம் எல்லாமே இல்லாத இடம் சொர்க்கம் தான். சுபஹானல்லாஹ். எல்லாருக்கும் எந்த ஒரு விரோதமோ குரோதமோ, என்ன ஐயா அல்லாஹ் இவனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய மாளிகையை கொடுத்துட்ட, எனக்கு மட்டும் கம்மியா கொடுத்திருக்கியே அப்படின்ட்டு எந்த ஒரு விரோதமோ பொறாமையோ போட்டி இல்லாத ஒரு இடம் சொர்க்கம் மட்டும்தான். 5வது விஷயம். 6வது, ஒரே மனித உள்ளத்தை கொண்டவர்கள் சொர்க்கவாசிகள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வெவ்வேறு குணங்கள், கேரக்டர்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு ஒரே குணம் தான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரே குணத்தை என்ன செய்யறான், கொடுக்கிறான். அதே போல 7வது, தஸ்பீஹ் தான் அவர்களுடைய காலை மாலையுடைய உணவாக. அதாவது தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்துல எப்படி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களோ அதே போல மறுமையிலையும் சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை தஸ்பீஹ்களை கொண்டே அவங்களை சந்தோஷம் அடைய செய்யறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, கடை வீதிக்கு போவாங்களாம், தஸ்பீஹ் சொல்லி என்ன செஞ்சுக்கிறது, பொருட்களை வாங்கிக்கிறது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கும்ல, எந்த ஒரு தீனார் திருகம் காசு எதுவும் செலவழிக்கவே வேண்டாம். அப்படியே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னாலே கடை வீதிகள்ல இருந்து பொருட்கள் என்ன செஞ்சுக்கலாம், வேணுங்கிறத வாங்கிக்கிறலாம். சுப்ஹானல்லாஹ். 8வது, அவர்களுடைய பதவி எந்த அளவுக்கு அவங்களுடைய தரஜா இருக்கும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அழகா உதாரணம் சொல்லுவாங்க. நாம இங்க இருக்கிறோம், கீழ்வானத்தில் ஏற்பட்ட நட்சத்திரத்தை நம்ம இங்கிருந்து எவ்வளவு தூரம் பாக்குறோமோ அது போல ஒரு தரஜாவுல இருந்து இன்னொரு தரஜாவுக்கு இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்ப்போமா. அந்த புரியுதுங்களா? சொர்க்கத்துல ஒரு தரஜா, ஒரு நபிமார்களுடைய அந்தஸ்து இருக்குது, ஒரு நல்லடியார் அந்தஸ்து இருக்குது. அதுக்கு கீழே உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்களோ அவங்கள அவ்வளவு உயரத்துல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பதவியை அல்லாஹு தஆலா ஒரு தரஜாவை உயர்த்தி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத சொர்க்கத்தை குறித்த ஒரு அற்புதமான விஷயம். 9வது, சொர்க்கத்திலே ஒரு சின்ன இடம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு சாட்டை அளவுக்கு சொர்க்கத்தில் இடம் வாங்குவது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை ஈட்டு கொடுத்தால் கூட வாங்க முடியாது. அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் ஒரு சிறிய இடத்தை அல்லாஹ் தஆலா வெகுமதியாக மதிப்பு மிக்கதாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். 10வது ரொம்ப முக்கியமானது, சொர்க்கத்தின் இன்பத்தை மறக்கடிக்கக்கூடிய அல்லாஹ்வின் திருப்தியும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியமும் அந்த சொர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் முழுமையாக அதை ஈமான் கொள்ளணும். அதுதான் சொர்க்கத்திலேயே ஆகச்சிறந்த சந்தோஷம். சொர்க்கவாசிகள் எல்லா இன்பங்களையும் மறந்துடும். இவ்வளவு இன்பங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, பாத்திரத்துல இருந்து உணவுல இருந்து இருக்கிற இடம்ல இருந்து எல்லாத்தையும் விட சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு. அல்லாஹ் எப்படி கேட்பான் தெரியுமா? சொர்க்கவாசிகளே சந்தோஷமா இருக்கீங்களா, எல்லாம் திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அல்லாஹ் எல்லாம் திருப்தி ஆயிடுச்சு, நீ எதை எங்களுக்கு கொடுக்கல, நரகத்துல இருந்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டல, எல்லாம் திருப்தியாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப், அந்த திரை விலக்கப்பட்டவுடன்
சொர்க்கவாசியில் இவ்வளவு நேரம் வர்ணிச்ச வர்ணனையெல்லாம் மறந்துட்டு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த அந்த சந்தோஷத்தை பார்த்தாங்கன்னா எல்லா இன்பங்களையும் மறந்துடுவாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த திரு லிகா என்கிற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் வதுகில்லல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன் என்று இறுதி 10 நாட்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் நோக்கக்கூடிய நோன்பின் அடிப்படையை கொண்டும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை கொண்டும் அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த எந்த ஒன்று கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத, எந்த ஒரு மனிதனின் மனமும் கற்பனை கூட செய்து பார்த்திடாத அந்த சொர்க்க பூஞ்சோலையில் உலாவரும் நிலாக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.